அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்தி நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். ஸோ டைரக்டா நம்ம எடிட்டோரியல் பேஜ் போனோம்னா இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு ஆர்டிகல் வந்து கொடுத்திருந்தாங்க. என்ன ஆர்டிகல் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு மித் ஆஃப் மெரிட்டோக்ரசி காஸ்ட் பேஸ்ட் இன்இக்வாலிட்டிஸ் இன் ஐடி செக்டார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்தியாவோட ஐடி செக்டார் அப்படிங்கறது பார்த்தோம்னா அதோட ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது மோர் தேன் 7% இருக்கு. ஓகேங்களா? ஆனா இந்த இடத்துல என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, ஐடி செக்டார் அப்படிங்கிறது மெரிட் பேஸ்ட் செக்டாரா தான் இந்தியாவில பார்க்கப்படுது. ஓகேங்களா? ஸ்கில் இருக்கிறவனுக்கு வேலை, ஸ்கில் இல்லைன்னா வேலை இல்லை அப்படிங்கிறது தான். இந்த ஐடி செக்டார்ல காஸ்ட் பேஸ்ட் டிஸ்பாரிட்டிஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத ஸ்டடி பண்ணிருக்காங்க. எதை பேஸ் பண்ணி ஸ்டடி பண்ணிருக்காங்கன்னா, நேஷனல் சாம்பிள் சர்வே ஆபீஸ் அவங்களோட டேட்டாவை பேஸ் பண்ணி ஸ்டடி பண்ணிருக்காங்க. இந்த ஸ்டடியில 2011, 12 and then 2020 ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க டேட்டா, 10 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய டேட்டா எடுத்து கம்பேர் பண்ணி பாக்குறாங்க. கம்பேர் பண்ணி பார்த்ததுல என்ன தெரிஞ்சிருக்கு அப்படிங்கறத இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. The study finds that probability of scheduled cost and scheduled tribes to be engaged in the IT sector is only 10% in comparison to upper caste 27% அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு எஸ்சி எஸ்டி சமூகத்தை சேர்ந்த ஒரு நபர், அந்த நபருக்கு ஐடி வேலை கிடைக்குமா, ஐடி வேலைக்கு அவர் போவாரா அப்படிங்கிற அந்த ஒரு ப்ராபபிலிட்டி பார்த்தோம்னா 10% தான் இருக்கு. இதுவே உயர் ஜாதிகளுக்கு பார்த்தோம்னா 27% இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு டிஸ்பாரிட்டி, வேலைக்கு போறதுல இருக்கக்கூடிய டிஸ்பாரிட்டி அப்படிங்கிறது நமக்கு சம்பளத்திலயுமே அது ரிஃப்ளெக்ட் ஆகதான் செய்யுது அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சம்பளத்திலேயே ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஆனா இது 2011 எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்சி எஸ்டிக்கு 6% அப்பர் காஸ்டுக்கு வந்து 17% இருந்திருக்கு. அந்த ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது 6% இருந்து இப்ப எஸ்சி எஸ்டிக்கு 10% ஆயிருக்கு. அதே மாதிரி அப்பர் காஸ்டுக்கு 17% இருந்து இப்ப 27% ஆயிருக்கு. ஓகேங்களா? அப்ப அப்பர் காஸ்டோட பெர்சன்டேஜ் growth அப்படிங்கறதுமே பார்த்தோம்னா அதிகமாக தான் இருக்கு கம்பேர்டு டு எஸ்சி எஸ்டி. growth ஆயிருக்கு, ஆனா அந்த அளவுக்கு growth இல்ல. டிஸ்பாரிட்டிஸ் அப்படிங்கிறது அதிகமா தான் இருக்கு. அது எம்ப்ளாய்மெண்ட்லயும் சரி, வேஜஸ்லயும் சரி, ப்ரொமோஷன்ஸ்லயும் சரி, எல்லாத்துலயும் இருக்கிறதாக தான் இந்த இடத்துல சொல்றாங்க. அதே மாதிரி ஜெண்டர் இன்இக்வாலிட்டி அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்கு. என்னன்னா, ஃபீமேல் ஐடி ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, எந்த கேஸ்ட் சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, மேல் பாக்குறப்ப கம்பேர் பண்றப்ப ஒரு 26% கம்மியா தான் சேலரி வாங்குறாங்க. ஓகேங்களா? அவங்களோட எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது எவ்வளவு அந்த ஆண் பாக்குற வேலையே இருந்தாலுமே ஏறக்குறைய க்ளோஸரா இருந்தாலுமே 26.2% கம்மியா தான் இன்னமும் சம்பளம் கொடுக்கப்பட்டு வருது அப்படிங்கறது சொல்றாங்க. இது இந்தியாவோட ஐடி செக்டார்ல இருக்கக்கூடிய பிரச்சனை இது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு நம்ம ஐடி செக்டார்ல பண்ண வேண்டிய விஷயங்களாக ஒரு சிலவற்றை இந்த இடத்துல நமக்கு கொடுத்திருக்காங்க. என்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள கோட் பண்றாங்க. இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷனோட எக்ஸாம்பிள். இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு இடத்துல ஒர்க் பிளேஸ்ல டைவர்சிட்டி அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல பார்த்தோம்னா ப்ரொடக்டிவிட்டி அண்ட் இனோவேஷன் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிறதாக சொல்லியிருக்காங்க. டைவர்சிட்டி அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா ப்ரொடக்டிவிட்டி அண்ட் இனோவேஷன் இன்க்ரீஸ் ஆகும். இந்த வார்த்தையை தான் நீங்க பயன்படுத்தணும். எக்ஸாம்ல இதெல்லாம் எழுதுனீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். ஓகேங்களா? ஒர்க் பிளேஸ் டைவர்சிட்டி இன்க்ரீசஸ் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் இனோவேஷன் அப்படிங்கிறது இத சொல்ல வராங்க. இந்தியாவுடைய நிறுவனங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கறதையும் இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. சோ இந்தியாவுடைய நிறுவனங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கறத பார்த்தோம்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் ஒரு டைவர்சிட்டி மேட்ரிக்ஸ் அப்படிங்கறத கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அவங்க நிறுவனத்துல ஒவ்வொரு சமூகத்தினுடைய பங்களிப்பும் பிரதிநிதித்துவம் எப்படி இருக்கு, அவங்க வந்து கோட்டா பேஸ்டாலாம் கொடுக்குறாங்க. இவ்வளவு சமூகத்துக்கு இவ்வளவு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணுங்கிறாங்க. அந்த கட்டாயத்தை யாரும் சொல்லல. ஓகேங்களா? எங்க நிறுவனத்துல எஸ்டி வகுப்பினர் இவ்வளவு சதவீதம் இருக்காங்க, எஸ்டி வகுப்பினர் இவ்வளவு சதவீதம் இருக்காங்க, அந்த மாதிரி டைவர்சிட்டியை அவங்களோட வெப்சைட்ல பப்ளிஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி டிரான்ஸ்பேரன்சி இருக்கப்போ அவங்களுக்கே புரிய வரும், நம்ம நிறுவனத்துல டைவர்சிட்டி அப்படிங்கிறது கம்மியா இருக்கு, அதை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் ஏற்படும் அப்படிங்கறத சொல்றாங்க. அடுத்ததான் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, லோவர் காஸ்ட் ஆண்டர்பிரினர்ஸ், எஸ்சி எஸ்டி வகுப்புகள்ல இருக்கக்கூடிய ஆண்டர்பிரினர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு அதிகமா இன்சென்டிவ்ஸ் கொடுக்கணும், அதிகமா ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஏன்னா லோ காஸ்ட் பீப்புள் அவங்க ஆண்டர்பிரினர்ஸா ஆகிறப்ப அவங்களுக்கு தெரிஞ்ச ஆட்களை நிறைய பேர் வேலைக்கு அமர்த்துறதுக்கான வாய்ப்பு இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு அண்ணல் அம்பேத்கர் பிசினஸ் டெவலப்மெண்ட் ஸ்கீம் இந்த இடத்துல சொல்லலாம்.
ஓகேங்களா. நிறைய லோன்ஸ் எல்லாம் கொடுக்கப்பட்டுட்டே வருது அந்த திட்டத்துக்கு கீழே. SC/ST பீப்புள் ஆண்டர்பிரினர்ஸா மாத்துறதுக்காகவே அதிகமா உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம் தான். அடுத்தது லோவர் காஸ்ட் பீப்புள், மார்ஜினலைஸ்டு செக்ஷன் அண்ட் தென் விமன், இவங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இந்த ஸ்கில் கேப் அப்படிங்கறத அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கிறதன் மூலியமா இந்தியாவுடைய ஐடி செக்டார்ல இந்த காஸ்ட் பேஸ்ட் டிஸ்பாரிட்டிஸ் அப்படிங்கறத கம்மி பண்ண முடியும் அப்படிங்கறதா இறுதியா சொல்ல வராங்க. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு 4 மாநிலங்களுக்கு ஆளுநர் நியமனம் அப்படிங்கிறது வந்திருக்கு. சரிங்களா. என்னென்ன மாநிலங்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் கவர்னர் ஆஃப் மணிப்பூரா யார் வந்திருக்காருன்னா அஜய்குமார் பல்லா அப்படிங்கிறவர் வந்திருக்கார். அடுத்தது ஜெனரல் VK சிங் அவர் எங்க வந்திருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா மிசோரம்க்கு வந்திருக்கார். ஆரிஃப் முகமது கான் அவர்கள் பார்த்தோம்னா பீகாருக்கு வந்திருக்காங்க. ஒடிசாவோட கவர்னரா ஹரிபாபு கம்பம்பட்டி அவர்கள் வந்திருக்கார். கேரளாவோட கவர்னரா ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அப்படிங்கிறவர் வந்திருக்காரு. சரிங்களா. பேசிக்கா யார் யார் எந்தெந்த ஸ்டேட்ல அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பாத்துக்கோங்க. மேட்ச்ல மேபி கேட்டா சரியா. இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்த முக்கியமான செய்திகளை பார்த்திருக்கோம். நன்றி.